5 போட்டிகள் ஆரம்பிக்குது இன்னைக்கு. இன்றையிலிருந்து. இன்றையிலிருந்து 19ஆம் தேதி வரையில். அது 19ஆம் தேதி. ஓகே. ஒரு குறுகிய காலத்துக்குள்ள 5 போட்டிகள். 5 போட்டியும் கிட்டத்தட்ட 11 நாளுக்குள் 5 போட்டிகள் நாளைக்கு போட்டிகள் இருக்க போகின்றன. வருட இறுதி மாபெரும் கொண்டாட்டம். கிரிக்கெட் திருவிழாவா இருக்கும். ஏன்னா இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான T20 ஏற்கனவே ஒரு நாள் போட்டியில இந்தியா வென்றுட்டது. அதுல ஒரு போட்டி இடையில தோத்தது பெரிய ஒரு சர்ச்சையானது. அது தொடர்பா நிறைய பேசப்படுது. நான் நேற்று பார்க்கும்போது அந்த போட்டி 2 போட்டியே வென்றுட்டாங்களா, அதை விடாம இடையில ஒரு போட்டியை தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அதே வச்சு பேசிட்டே இருந்தாங்க நிறைய பேர். இந்தியாவின் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்தியா சகல போட்டிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைமைக்கு இந்தியா வந்து விட்டது. அது அந்த எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா இந்தியா தோற்றுடா அப்படின்ற அளவுல அது பெரிய எல்லாருக்குமே இப்ப பாக்குற ரசிகர்களா இருக்கட்டும், விமர்சகர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அப்படியே இந்தியா தோத்தா ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. இந்தியா இப்ப வென்றால் அது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் வெல்லத்தான் வேணும். அது முதலாவது 5 போட்டி நடக்க போகுது. இன்றையில இருந்து ஆரம்பிக்குது தென்னாப்பிரிக்க அணிகளுக்கான போட்டியில 5 போட்டில இந்தியா வென்றுன்னு வைங்க, எதுவுமே பெருசா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியாவில் வச்சு இந்தியா தானே அப்படின்ற மாதிரி. இதுல ஒரு போட்டியிலேயாவது இந்தியா தோத்துட்டு 4 போட்டியை வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த தோத்து போன ஒரு போட்டியாலேயே இந்தியாவுக்கு பெரிய விமர்சனங்கள் வரும். அதுதான் இப்ப இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. எல்லா போட்டியும் விளையாடும், எல்லாம் விளையாடணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அணியாக காட்டுகின்றார்கள். உண்மையும் அதுதான். மிக பலமான அணி, சகல விதமான தரப்படுத்தல்களிலும் முன்னணியில் இருக்கின்றார்கள், அல்லது முதலாவது இடத்தில் இருக்கின்றார். இப்பொழுது சந்திர T20 ஆரம்பிக்கின்றது. இந்தியா தரப்படுத்தல்கள் முதலாவது இடத்தில் சொந்த நாட்டில் விளையாடுகின்றார். முதலாவது அணி சொந்த நாட்டில் விளையாடுகின்றார்கள். எவ்வாறு தோப்பது? தென்னாப்பிரிக்கா மறுபுறத்தில் 5வது இடத்தில் இருக்கின்றது T20 தரப்படுத்தல்களில். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தேடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் வந்தது, இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் இதுவரையில் 31 T20 போட்டிகள் விளையாடப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் 18 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கின்றது. ஒரு போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டிருக்கின்றது. 12 போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்ற 12 போட்டிகளில் 6 வெற்றிகள் இந்தியாவில் பெறப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில் வைத்து தென்னாப்பிரிக்காவை 5 போட்டிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்ப தென்னாப்பிரிக்கா இந்தியாவில் வைத்து இந்தியாவிற்கு அடிக்கலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது, தரவு காணப்படுகின்றது. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. என்னதான் வெற்றுவோம் என்றாலும் கொஞ்சம் அந்த வயிற்றுல புளிய கரைக்கிறாங்களே என்ற மாதிரி ஒரு வேலையை இந்தியா அப்பப்ப செய்திடும். வரலாறு இப்படி சொல்லுது. வரலாறு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த 5 போட்டியில, சொல்ல முடியாது. T20 போட்டிகளில் எப்பொழுதும் சொல்றது வரலாறுகள், கடந்த காலம், அந்த போட்டியில் வெற்றோம், இந்த போட்டியில் வெற்றி பெற்றோம், நாங்கள் சாம்பியன், அந்த கதையெல்லாம் இங்க வேலைக்காகாது. அன்றன்று எவ்வாறு விளையாடுகின்றீர்கள்? பேட்டை சுத்தும் போது பட்டுச்சா ஒருத்தருக்கு, சில நேரம் போலர்ஸ் எல்லாம் வந்து மேட்சை முடிச்சுட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எங்கேயாவது ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்ச கதை இருக்குது. அது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்திய அணிக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள். சுப்மன் கில் அணிக்குள் வந்துட்டார், குணமடைந்து இப்ப மீண்டும் வைஸ் கேப்டன் அணிக்குள்ள வந்துட்டார். சூரியகுமார் யாதவ் இருக்கின்றார். ஏனைய அணி என்று பார்த்தால் பெரிய மாற்றங்கள் இல்லை. நான் பார்க்கின்ற மிகப்பெரிய இந்தியாவிற்கான பலம் பூஸ்ட் ஹார்திக் பாண்டியா மீண்டும் அணிக்குள் வருகின்றார். என்றால் இந்தியா அந்த சகலதுறை இடத்தில் மிகப்பெரிய அளவில் அண்மை காலமாக ஹார்திக் பாண்டியாவின் உபாதை காரணமாக ஒரு நாள் சர்வதேச போட்டிகள், ஏன் டெஸ்ட் போட்டிகள் கூட அந்த இடத்தை தடுமாறிக்கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஹார்திக் பாண்டியா மீண்டும் டெஸ்ட் போட்டிகளுக்குள்ளும் வர வேண்டும், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உண்மையில் நல்ல சகலதுறை வீரர், நல்ல சகலதுறை வீரர், போராடக்கூடியவர், இறுதி வரையில் ஏதோ ஒன்றை முயற்சி செய்து கொண்டே இருப்பார். களத்தடுப்பு மிக அபாரமாக இருக்கும். அக்ரெசிவ் துடுப்பாட்டம், பந்து வீச்சின் பொழுதும் காட்டுகின்றது. அக்ரெசிவ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எப்படின்னா அது மற்ற எதிரணியை வந்து பயமுறுத்தும். ஹார்திக் பாண்டியான்னு ஒரு பயம் இருக்கும். ஜோசிக்கு பாருங்க, அதுதான் அந்த பயம் இருக்கும். எனவே அவர் மீண்டும் அணிக்குள் வருவது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவு மத்திய வரிசையில் துடுப்பாட்டம், பந்து வீச்சு இரண்டிலும் மிகப்பெரிய அளவில் பலம் கொடுக்க போகின்றது. ஜஸ்பிரீத் பும்ரா T20 விளையாட போகின்றார். இந்த T20 விளையாடுவார் என்றால் T20 உலக கிண்ணத்துக்கு தயார் செய்கின்றார்கள். அதுக்காக அவர் வந்து டெஸ்ட் போட்டிகளுக்கு கொண்டு வராம, ஒரு நாள் போட்டிகளுக்கு கொண்டு வராம பாதுகாத்து வச்சிருக்காங்க. T20 உலக கிண்ணத்துக்கான அணி இந்த தொடரில் விளையாட போவதாக நான் பார்க்கின்றேன். கிட்டத்தட்ட இருக்கு. அணியின் விவரங்களையும் ஒரு தடவை நாங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா,
அபிஷேக் சர்மா, சிவம் துபே, ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா, வாஷிங்டன் சுந்தர், ஆஷிப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் ஜாதவ், வருண் சக்கரவர்த்தி இவர்கள் தான் விளையாடுகின்றார்கள். சுழல் பந்து வீச்சில் யாரை வெளியே போடுவது என்பது பெரிய சிக்கலாக இருக்கு. இந்தியா குல்தீப் ஜாதவ், வருண் சக்கரவர்த்தி, யார் உள்ளெடுக்க யார் வெளியிருக்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்ப இதுக்குள் இருக்கின்ற இந்த 4 சுழல் பந்து வீச்சாளர்களை எவ்வாறு அணிக்குள் கொண்டு வரப் போகின்றார்கள்? 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் சகலதுறை வீரர்கள் என்பது இந்தியாவுக்கு மேலதிக பலம். ஹார்திக் பாண்டியா சகலதுறை வீரராக உள்ளே வருகின்றார் என்பது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு பெரிய பலமாக இருக்க போகின்றது. எனவே சகலதுறை வேகப்பந்து வீசுகின்ற சகலதுறை வீரர்கள் ஏனைய கணிப்புகள் எல்லோரையும் அப்படி ஓரம் கட்டியாச்சு. ஹார்திக் பாண்டியா வந்ததன் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர்களிடம் ஜஸ்பிரீத் பும்ரா, ஆர்ஷிப் சிங் ஜோடி இருக்க போகின்றது. ஹார்திக் பாண்டியா இருக்க போகின்றார். 3 பேருமே நல்ல வேகப்பந்து வீச்சாளர்கள். 3 சுழல் பந்து வீச்சாளர்கள் நாங்கள் பார்க்கலாம். குல்தீப் ஜாதவ், வருண் சக்கரவர்த்தியோடு இன்னும் ஒரு முழுமையா இருக்கு. இன்னொரு அணி இன்னைக்கு வித்தியாசமான ஒரு போட்டியை பார்க்க போறீங்க. நீங்க எல்லாம் தென்னாப்பிரிக்கா அணி பொதுவாகவே ஒரு துடுப்பாட்டத்தினுடைய பலமான அணின்னு சொல்லப்படுற அணி. ஒரு நாள் போட்டியாக இருக்கட்டும், அது டெஸ்ட் போட்டிகளாக இருக்கட்டும். இப்ப T20 கூட மிக முழுமையா 11 பேரும் துடுப்படுத்தாடக்கூடியவங்க தென்னாப்பிரிக்கா அணியுடைய வரலாறுகள் அப்படித்தான். இது அப்படி இருக்கும்போது ஒரு பலமான அணியோட இந்தியா மோதுறது அப்படின்றது இன்றைய நாளில் ஒரு கிரிக்கெட்டினுடைய இன்னும் ஒரு முக்கியமான போட்டி, பரபரப்பான போட்டி ஒன்று பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவுக்கு குயின்டன் டி காக் மீண்டும் வந்தது மிகப்பெரிய பலம். குயின்டன் டி காக் பற்றி நாங்கள் சொல்லி தேவையில்லை. பிரான்சைஸ் லீக்காக இருக்கட்டும், சர்வதேச போட்டிகளாக இருக்கட்டும், ஒன் மேன் ஷோ போட்டி மற்ற பக்கமா இருக்கின்ற வேளையில் எப்படியாவது திருப்பக்கூடிய ஒரு அடித்து தனி என்று அடிப்பார். எத்தனை ஓட்டங்களை வேண்டாலும் தனித்திரண்டு அவரை ஆட்டமிழக்காமல் செய்யும் வரையில் சிக்கல் தான். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் ஒரு சில போட்டிகள் தென்னாப்பிரிக்காவால் வெல்லவே முடியாத போட்டிகள் எல்லாம் அப்படி கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்திருக்கும் போது திருப்பி தண்ட பக்கம் கொண்டு வரக்கூடிய அந்த அளவு ஏடன் மார்க்கம், குயின்டன் டி காக், டேவிட் மில்லர். சொல்லவா வேணும்? அந்த காலத்துல டேவிட் மில்லருடைய துடுப்பாட்டம் கொஞ்சம் பழைய மாதிரி திரும்பி இருக்கு. அதே மாதிரி தெவாத் பிரேவிஸ் அடித்தாடக்கூடியவர், ரீசா ஹென்ரிக்ஸ், ரிஸ்டன் ஸ்ரப்ஸ், டொனி டி ஜார்ஜி ஆகியோர் விளையாட போகின்றார்கள். கொஞ்சம் புதிய பேர்கள் இருக்கு. T20 புதிய பேர்கள் இருக்கு. மார்கோ ஜெனேசன் டெஸ்ட் போட்டிகளிலும் பந்து வீச்சு துடுப்பாட்டம் உண்டு. 2 பக்கமும் துடுப்படுத்தாடக்கூடியவர் அவர் அணியில் காணப்படுகின்றார். கோபின் போச் டெஸ்ட் போட்டிகளில் போக்கை மாற்றி கொடுத்த ஒருவர். எனவே இவரும் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடியவராக இருக்க போகிறார். 11 பேரும் இந்திய அணி எப்படிலாம் கவனிக்கிறோமோ தென்னாப்பிரிக்கா அணியும் கவனிச்சு ஆகணும். அந்த அளவுக்கு இருக்காங்க. கேகிசோ ரபாடா மட்டும்தான் இவர்களுக்குள் விளையாட போகின்ற முக்கியமானவர்கள் இல்லை. டெஸ்ட் போட்டிகளுக்கு உபாதை காரணமாக நாடு திரும்பி இருந்தார். எனவே தென்னாப்பிரிக்கா அணியும் பொறுத்தவரையிலும் சந்திர இலகுவான அணி இல்லை. 5ஆம் இடத்தில் அவர்கள் தரப்பட்டால் இருந்தாலும் இலகுவான அணி இல்லை. இன்னும் ஒரு பலம், அநேகமான தென்னாப்பிரிக்கா வீரர்கள் இந்தியன் பிரீமியர் லீக்கில் விளையாடுகின்றார்கள், IPL விளையாடுகின்றார்கள். எனவே மைதானம், ஆடுகளம், இந்தியாவின் காலநிலைகள், கால நிலவரங்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க. அதனால தென்னாப்பிரிக்காவுக்கு இது இந்தியாவில் நாங்கள் விளையாடுகின்றோம் என்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. சொந்த மைதானத்தில். அதனாலதான் இந்தியாவில் அதிகமான வெற்றியை தென்னாப்பிரிக்கா பெற்றுக்கொண்டது. IPL ஆரம்பித்த காலத்தில் இருந்து பார்த்தால் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் தான் அதிகமாக விளையாடி கொண்டே. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா 2 அணி வீரர்களும் அதிகமாக விளையாடுற ஒரு இடம். என்ன நடக்க போதும் தெரியல. எனவே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது நம்பலாம். ஓட்டங்கள் அள்ளி குவிக்கப்பட போகின்றன. ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு நடைபெற போகின்ற போட்டிகளை நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். ஓகே, இந்த விஷயங்கள் இன்றைய நாள் நடக்க போது. நீங்க என்ன நினைக்கிறீங்க தென்னாப்பிரிக்கா இந்திய அணி பற்றி போட்டிகள்ல? நாங்கள் ஒண்ணு கேட்டு, தொடர் வெற்றி யாருக்கு, எந்த அடிப்படையில்? இப்ப 3-2, 3-2, 4-0 யார் வெல்ல போகின்றார்கள்? எத்தனை போட்டிகளை யார் வெல்ல? 5 இந்தியா வெல்லுமா, அல்லாவிட்டால் தென்னாப்பிரிக்கா வெல்லுமா? என்ன ரிசல்ட்ஸ் இந்த தொடரில் கிடைக்க போகின்றது? கருத்துக்கள்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?